இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவர் ஏகே அந்தோனி. இந்திரா காலம் முதல் காங்கிரஸில் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்தார். கேரள முதல்வர், மத்திய பாதுகாப்பு அமைச்சர் என அரசியலும் கட்சியிலும் பல பொறுப்புகளை வகித்துள்ளார். அரசியலில் இருந்து ஒதுங்கி இப்போது திருவனந்தபுரம் வீட்டில் ஓய்வு எடுத்து வருகிறார். அந்தோனிக்கு அனில் ஆண்டனி, அஜித் ஆண்டனி என்ற இரு மகன்கள். அனில் ஆண்டனி தந்தையின் பாதையை பின்தொடர்ந்து காங்கிரஸில் சேர்ந்தார். கட்சி ஐடி பிரிவில் உள்ளூர் தலைவராக இருந்தார். மற்ற காங்கிரஸ் தலைவர்களைப் போல தன் வாரிசுக்கு எம்பி, எம்எல்ஏ பதவிகளை அந்தோனி வாங்கித் தரவில்லை. இதனால் விரக்தியான அனில் கடந்த ஆண்டு பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார். குறுகிய காலத்திலேயே அவருக்கு பாரதிய ஜனதாவில் தேசிய துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. கிறிஸ்துவர் அதிகமுள்ள கேரளாவிலிருந்து கிறிஸ்துவர் ஒருவரை கட்சியில் சேர்த்து பதவி வழங்க வேண்டும் என்ற பாரதிய ஜனதாவின் விருப்பமும் நிறைவேறியது. இப்போது பத்தினம்பட்டா தொகுதியில் போட்டியிடுகிறார். சபரிமலையை உள்ளடக்கிய இந்த தொகுதியில் பாரதிய ஜனதாவுக்கு தனி செல்வாக்கு உண்டு. இங்கு கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். அதை மனதில் வைத்துதான் இவருக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 முறையும் வெற்றி பெற்ற ஆண்டனியை காங்கிரஸ் களம் இறக்கியுள்ளது. இம்முறை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக்கை இடதுசாரி கூட்டணி நிறுத்தியுள்ளது. மும்முனை போட்டி நடக்கும் சூழலில் அனிலை ஜெயிக்க வைத்து அமைச்சராக திட்டமிடுகிறது பாரதிய ஜனதா. மோடியின் முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் தேர்வு செய்த 2 தொகுதிகளில் ஒன்று பத்தினம்பட்டா. அங்கு நடக்கவுள்ள பொதுக்கூட்டத்தில் அனிலை ஆதரித்து பேசுகிறார் மோடி. அனில் ஆண்டனியை ஜெயிக்க வைப்பது மோடியின் கேரண்டி என்கின்றனர் பத்தினம்பட்டா பாரதிய ஜனதாவினர்.